Hi friends, good morning. TNPSCல குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். 18 வயசு கம்ப்ளீட் ஆன 10th ஸ்டாண்டர்ட் முடித்த எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் பார்த்தோம் அப்படின்னா February 28. ஸோ அந்த கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஏன்னா லாஸ்ட் டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா சர்வர் பிஸியாக இருக்கும். ஸோ அப்ளை பண்ணும்போது நிறைய இஷ்யூ வரும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த லாஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாலே வந்து அப்ளை பண்ணிடுங்க. எக்ஸாமுக்கான டேட் பார்த்தோம் அப்படின்னா வந்து June 9. ஸோ ஜூன் அப்படிங்கும்போது இப்போ ஜனவரி ஜூன் நிறைய டைம் இருக்குது அப்படிலாம் இல்லை, 130 நாள் தான் வந்து இருக்குது. ஏன்னா ஜனவரி மந்த் இப்போ முடிஞ்சிட்டு ஜூன் ஸ்டார்டிங்லேயே எக்ஸாம் இருக்குது. இடையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 மாதம் தான். ஸோ இப்போ இருந்தே கிளியராக படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த குரூப் 4 எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா எந்தெந்த போஸ்டிங்லாம் போகலாம் அப்படின்னா விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட். ஸோ நம்ம எந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னாலும் அங்கே வந்து ஜேஏ ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து இருப்பாங்க. அந்த எல்லா போஸ்ட்டுக்கும் நம்ம வந்து போகலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு. இப்போ டைப்பிஸ்ட் அப்படின்னா நீங்கள் வந்து டைப்பிங் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஹையர் வந்து வச்சுருக்கணும். அது மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டெனோக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து இதிலே பார்த்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாரஸ்ட் கார்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் வாட்சர், இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து 6244 வேகன்சி. ஸோ வந்து இந்த விஏஓ, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு, ஃபாரஸ்ட் கார்டு, வாட்சர் எல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 6244 வேகன்சி. இந்த எக்ஸாமுக்கான பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி. ஸோ வந்து கட்டாய தமிழ் 100 கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து தமிழில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 1.5 மார்க்கு, மொத்தம் வந்து 150 மார்க் தமிழில். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 75 கொஸ்டின், ஆப்டிடியூட்லேருந்து 25 கொஸ்டின். ஸோ வந்து டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து 200 கொஸ்டின், 300 மார்க்கு. ஒரு சில பேர் வந்து காமனாக ஒரு டவுட் வந்து கேட்பாங்க, இந்த மினிமம் குவாலிஃபைங் மார்க் 90 இருக்குது, அப்போ வந்து 90 எடுத்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து போஸ்டிங் கிடைக்குமா அப்படிங்கிறது. ஸோ இந்த 90 இதை நீங்கள் வந்து கண்டுக்கவே வேண்டாம். இது என்ன அப்படின்னா ஒரு பாஸ் மார்க் மாதிரி தான். கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாருமே பெரும்பாலும் 90 வந்து தாண்டிடுவீங்க. எது கட் ஆஃப் அப்படின்னா இந்த 200 கொஸ்டினுக்கு. லாஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 200 கொஸ்டினுக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 171 கொஸ்டினுக்கு மேலே போட்டவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிடச்சிது. ஸோ வந்து கம்யூனிட்டி பொறுத்து மாறும். அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னா 170 கொஸ்டினுக்கு மேலே போட்டவங்களுக்கு வந்து கிடச்சிது. அதே மாதிரி வந்து டைப்பிஸ்ட்டுக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 160 கொஸ்டினுக்கு மேலே போட்டவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து கிடச்சிது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் லிமிட். மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா 18, மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா 32. ஆனால் வந்து 32 தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும். இப்போ வந்து பிசி கம்யூனிட்டியாக இருப்பீங்க, எஸ்சி, எஸ்டி, பிசிஎம் அதாவது முஸ்லீம் கம்யூனிட்டி. ஸோ எல்லாருக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும். அது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து 1 by 1 பார்க்கலாம். விஏஓக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி ஓசி தவிர மிச்சம் எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா வந்து 42. ஓகே, அதுமாதிரி வந்து மிச்ச ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட் இதுக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நோ ஏஜ் லிமிட். ஸோ நோ ஏஜ் லிமிட் அப்படின்னா இப்போ ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60 வயசு அப்படின்னா அந்த ஏஜ் வரைக்கும் கூட பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்ளை பண்ணலாம். அதான் நோ ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து மஸ்ட் பாசஸ் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து எஸ்எஸ்எல்சி தான். ஸோ இதை தான் பார்த்தோம் அப்படின்னா மினிமம் அப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ஸ்பெஷல் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்தந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன வேணும். இப்போ வந்து ஃபாரஸ்டர் அதுக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பர்டிகுலராக என்ன வந்து முடிச்சிருக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபாரஸ்ட் கார்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹையர் செகண்டரியில், ஸோ 12th பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சுவாலஜி, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை தவிர மிச்சம் எல்லாத்துக்குமே மினிமம் எஜுகேஷன் அப்படின்னா அது வந்து 10th ஸ்டாண்டர்ட். ஸோ வந்து அது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ வந்து எஸ்எஸ்எல்சி பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதான் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 4ஓட மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் அப்படிங்கிறது. இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து 100 rupees. ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் முறையாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா tnpsc.gov.in இந்த வெப்சைட்டில் போய் முதல்ல 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் OTR அப்படின்னு இருக்கும். சிம்பிளாக தான் இருக்கும். உங்களோட பேசிக் டீட்டெயில், உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் நம்பரு, ஸோ வந்து இந்த மாதிரியான டீட்டெயில் மட்டும் தான் கேட்கும்.
அதை நீங்கள் கொடுத்து அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அதை வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்குள்ளே வந்து நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்கும். நீங்கள் வந்து அதுலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 தடவை இந்த 100 ரூபா ஃபீஸ் கட்டாமல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். இது வந்து நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் அந்த ஃபீஸ் எக்ஸெப்ஷன் அதெல்லாம் வந்து கிளைம் பண்ணுங்கள். இல்லை வந்து நான் வந்து ஆல்ரெடி ஒன் டைம் யூஸ் பண்ணியிருக்கேன், 2ஆவது டைம் நான் யூஸ் பண்ணா இல்லையா ஞாபகம் இல்லை, இந்த மாதிரிலாம் டவுட் இருக்குது அப்படின்னா எல்லாருமே வந்து ஃபீஸ் கட்டிடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து அதை தப்பாக வந்து ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணதை நான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ வந்து எல்லாருமே இந்த 100 ருபீஸ் தான் ஃபீஸு. நீங்கள் இது வரைக்கும் வந்து ஃபீஸ் அந்த எக்ஸெப்ஷன் கொடுக்கவே இல்லை அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா 100 ரூபா ஃபீஸ் வந்து கட்டிடுங்க. நம்ம வந்து எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் எல்லாமே ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 42 டேஸ் பிளான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு சில பேருக்கு காமனாக அந்த டவுட் வந்து வரலாம். என்ன அப்படின்னா சிலபஸில் வந்து இங்கிலீஷும் கொடுத்துருக்காங்களா, அப்போ வந்து இங்கிலீஷும் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி மாதிரி, அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன். ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து கொடுத்துருக்காங்க. மிச்சம் எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா கட்டாய தமிழ், அதாவது பொதுத்தமிழ் மட்டும்தான் வந்து இருக்கும். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்டில் கேளுங்க, நான் வந்து கமெண்டில் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வந்து ஒரு சில டவுட் நம்ம வந்து மொத்தமாக சேர்த்து அடுத்த வீடியோவில் நான் வந்து போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.